வணக்கம். கலியனை தண்டனை பெற்ற சம்பவத்தை கேட்டவர்கள் பாம்புகளால் தொல்லை அடையாமல் பயமின்றி வாழ்வார்கள். பகவான் மேலும் அறிவித்தார்: நானும் என் நண்பர்களும் நீராடிய கலிய ஏரியில் ஒருவர் நீராடினாலும் ஒரு நாள் உபவாசம் இருந்து அந்நீரால் மூதாதையருக்கு சிராதம் கொடுத்தாலும் அவனின் பாவங்கள் எல்லாம் நீங்கும். கலியனுக்கும் அவன் மேலும் கூறியதாவது: சமுத்திரத்திற்கும் அருகாமையிலிருந்த அழகிய பிரதேசத்தில் உன்னை விழுங்க வந்த கருடனுக்கு பயந்து நீ இங்கு வந்தாய். இப்போது உன் தலையில் நான் தொட்டதால் ஏற்பட்டுள்ள குறிகளை காணும் கருடன் உனக்கு தொல்லை தரமாட்டான். பகவான் கலியனுடன் அவன் மனைவியரிடம் அனுதாபம் கொண்டார். கிருஷ்ணரது கட்டளையை கேட்டதும் கலியன் மனைவி நேர்த்தியான ஆடைகளையும் மலர்களையும் மலர் மாலைகளையும் மணிகளையும் ஆபரணங்களையும் சந்தனம் தாமரை மலர்கள் உணவு வகைகள் பழங்கள் ஆகியவற்றை அவருக்கு அர்ப்பணித்து வணங்கினார்கள். இவ்வாறு அவர்கள் கருடனின் எஜமானரை திருப்திப்படுத்திய பிறகு யமுனையின் ஏரியிலிருந்து வெளியேறினார்கள். பக்தவேந்தர் எழுதிய கிருஷ்ணர் எனும் நூலின் 16வது அத்தியாயமான கலியனை பணிய வைத்தல் இவ்வாறு இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி.